பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களோடு இன்றைய தினத்தில் தாவைக்க தலைவர் விஜய் களத்திற்கு சென்று அங்கு அவர்கள் மத்தியில் ஆற்றிய உரையினை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் பரந்தூர் திட்டத்தால் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதில் அவர்களுக்கு ஆதாயம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவருடைய உரையை தொடர்ந்து இது தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. இன்றைய தினத்தில் பரந்தூர்ல தாவைக்க தலைவர் விஜய் பேசின காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க. மத்திய மாநில அரசுகளுக்கும் அவர் பல்வேறு கேள்விகளையும் எதிர்ப்புகளையும் அங்க பதிவு செஞ்சிருந்தாரு. ஒட்டுமொத்தமாக அவருடைய போராட்ட களத்துல இந்த உரை மற்றும் அவருடைய இன்றைய தின இந்த போராட்ட களத்துல விஜய் நடவடிக்கை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் பரந்தூர் மக்களின் உணர்வோடு வந்து நின்று அவர்களுக்கு தன்னுடைய தார்மீக ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, இதுவரை அரசியல் களத்திற்குள் ஒரு இடைத்தேர்தலில் கூட வந்து தன் பலத்தை காட்டாத நடிகர், பலத்தை நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பிரபலமான நடிகர் விஜய் வந்து மாநில அரசுக்கு எதிராக, திமுக கழகத்துக்கு எதிராக இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்திற்கு தன் ஆதரவை முன்னெடுத்து தன்னுடைய ரசிகர் பலத்தை, தன்னுடைய தொண்டர்கள் பலத்தை அதில் காட்டியுள்ளார். இதில் மாநில அரசுக்கு ஆதாயம் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். இந்த சூழ்நிலையில் இவர் இதை முன்வைத்து அடுத்த கட்டம் என்ன செய்வார் என்று பார்க்க வேண்டும். குறிப்பாக அவருக்கு வந்து பல லட்சம் ஆன்லைன் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவர் ஈரோடு கிழக்கிலே கூட ஒரு 30,000 குறைவில்லாமல் உறுப்பினர்கள் சேர்ந்திருப்பார்கள். நடிகர் விஜய் அவர்கள் நேர்மையாக இந்த 30,000 உறுப்பினர்களும் நோட்டாவுக்கு வாக்களிப்பார்கள், எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்று கூறிவிட்டவர் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பை மையமாக வைத்து இவர்கள் நோட்டாவுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னால் 2026க்கு முன்பே விஜயின் மக்கள் செல்வாக்கு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லது அவர் 26ல் தான் தன் செல்வாக்கை நிரூபிப்பதற்காக 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தப் போகிறாரா அல்லது என்ன முடிவெடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. அவருடைய அரசியல் நிலைப்பாடு திமுக கழகத்துக்கு எதிராக, திமுக ஆட்சிக்கு எதிராக என்பது மட்டும்தான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதை அவர் எப்படி வெளிப்படுத்த போகிறார், எப்போது வெளிப்படுத்த போகிறார், என்ன ரூபத்தில் வெளிப்படுத்த போகிறார் என்பதில் ஒரு தெளிவற்ற நிலையே காணப்படுகிறது. இப்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிஜமான களம். அந்த களத்தில் சீமான் நிற்கிறார். இது ஏற்கனவே பலரும் எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தில் வந்து விஜய் நிற்கிறார். விஜய் நேர்மையாக தன்னுடைய உறுப்பினர்களை ஈரோடு கிழக்கில் நோட்டாவுக்கு வாக்களித்து தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை காட்டுவார் என எதிர்பார்க்கிறேன். அடுத்த கட்டம் இந்த பரந்தூர் விமான எதிர்ப்பை ஈரோடு கிழக்கு கொண்டு போய் அவர் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம் விஜய் என்ன செய்கிறார் என்று. நீங்க தொடர்ச்சியாக தற்பொழுது போராட்ட களத்தை தாண்டி தற்பொழுது அந்த எலெக்ஷன் நடைபெற இருக்கிறதையும் குறிப்பிட்டு அங்கேயும் அவருடைய வாய்ஸ்க்கான என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் அவருடைய உரையில் அவர் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளும் கட்சியாக வரும் பொழுது அதற்கான மனப்பான்மை மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அரிட்டாப்பட்டியில் ஒரு நிலைப்பாடு டங்ஸ்டனுக்கு எதிராக, அப்போ பரந்தூர்லேயும் அதே நிலைப்பாடு தானே அரசு எடுக்கணும் அப்படின்னு பல்வேறு கேள்விகளை ஆளும் கட்சிக்கு எதிராக முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா அவர் ஆளுங்கட்சி எதிர்ப்புல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அதுல டங்ஸ்டன் இதுல வந்து விட்டதற்கும் இங்க விடாததற்கும் அரசுக்கு ஆதாய அனுகூலம் இருக்கு என்பதை நேரடியாகவே குற்றம் சாட்டி இருக்கிறார். நேற்றைய தினம் இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறிய பிறகும் இதுல கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற ஒரு இதை அவர் தெளிவாக சொல்கிறார் என்றால் இது திமுக கழக அரசிற்கு மீது அவர் வைக்கும் நேரடியான குற்றச்சாட்டு. என்னுடைய பார்வை என்னவென்றால் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூறிவிட்டு அவர் தனித்து 234லும் வேட்பாளர் நிறுத்தப் போகிறாரா அல்லது யாரிடமாவது கூட்டணி போக போகிறார் என்ற சந்தேகத்தை தான் நான் தொடர்ந்து அவர் மீது எழுப்பி வருகிறேன். அதற்கு அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும். 2026 அவர் தெளிவுபடுத்துவார் என்று கருதுகிறேன். இந்த பரந்தூர் மக்களுக்கான இந்த பிரச்சனையை ஈரோட்டு மக்களையும் அதற்கு தனக்கு சாதகமாக திருப்பி ஈரோட்டு களத்திலும் நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது, நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும், என்னுடைய 30,000க்கும் மேற்பட்ட ஆன்லைன் மெம்பர்களும் நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் ஆணித்தரமாக துணிச்சலாக அரசுக்கு எதிராக அறிவிப்பார் என்று நினைக்கிறேன். என்ன செய்ய போகிறார்? வெறும் பப்ளிசிட்டியோடு நின்று விடுவாரா அல்லது ஈரோடு களத்தில் தன் செல்வாக்கை நோட்டாவுக்கு வாக்களித்து நிரூபிக்க முயற்சி பண்ணுவாரா என்பதை பார்க்க வேண்டும்.
அவருடைய உரையை துவக்கத்திலே நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கள அரசியல் பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக தேர்தலுக்கு முன்பாக விஜயினுடைய அந்த கள அரசியல் எப்படி இருந்தால் அவருக்கான வாய்ப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, விஜய் ஒரு நல்ல க்ரோட் புல்லர் வரும் கூட்டமெல்லாம் ஓட்டுன்னு சொல்ல முடியாது. நல்ல க்ரோட் புல்லர், ஆளும் அரசுக்கு எதிராக இந்த இஷ்யூவை எடுத்திருக்கிறாரு. இதே மாதிரி பல இடங்கள்ல தான் ஒரு க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி என்பதை காட்டக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குது, ரசிகர் பலம் இருக்குது. அதை அவர் காட்டிக் கொண்டு வருவார் என்றுதான் நான் கருதுகிறேன். அதே வேளையில் கட்சி ஆரம்பித்து விட்டு லெட்டர் பேட் கட்சியாக ஈரோடு கிழக்கில் என்ன முடிவு என்று சொல்லாமல் இதே பரந்தூரில் அனுகூலம் பெற்றிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக ஈரோடு கிழக்கில் ஒரு முடிவெடுக்கலாமே. இது இரட்டை வேடமாக தெரிகிறது. ஈரோடு கிழக்கில் திமுகவுக்கு எதிராக அவர் அது ஒரு கருத்தை ஏதோ ஒரு வகையில் தன் எதிர்ப்பை காட்டாத போது இதெல்லாம் வெறும் பப்ளிசிட்டிக்காக அவர் செய்கிறாரோ என்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. ரஜினிகாந்த் மாதிரி அவரும் திரும்பி போயிடுவாரோ வராமங்கிற ஒரு சந்தேகத்தை கூட ஏற்படுத்துது. ஏன்னா தேர்தல் களத்துக்குள்ள வராம லெட்டர் பேட் கட்சியாகவே இருப்பது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தும். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த தருணத்துல இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.